அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேரினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி தேதி மாலை 3:11 வரை இருக்கு. அப்புறம் பிரதமை மிருகசீர நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்கு. சித்த யோகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் எப்போதுமே 4 to 6, 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்ட 12 முதல் 1:30 வரை மதியம். குளிகன் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களே, அவசரப்படாமல் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரகம் 2 மிகப்பெரிய கிரகம் நல்லா இருக்கு. அதாவது குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். ஆகவே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு அந்த குருவோட சந்திரன் சேர்ந்து இருக்கார். அது இந்த பூரா அங்கே இருப்பார். அதனால் அது உங்களுக்கு நல்ல பலன். குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம். நேற்று இன்று நல்ல அருமையான நாள். அதனால் நல்ல காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம், நடைபெறும். அதனால் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கும் இந்த நல்ல நாள் தான். ஏன்னா குரு தனியாக இல்லை, குரு சந்திரனோட சேர்ந்து இருக்காங்க. சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் ரிஷபத்தில். உச்சம் பெற்று குருவோட சேர்ந்து இருக்கார். அருமையான இடைவு அது. அவங்க குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்கு. ஜென்ம குரு பிரச்சனை இருக்கும், ஆனால் குரு தனித்து இருந்தால் தான் அதிகமாக பிரச்சனை இருக்கும். சந்திரனோட சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. 10, 11 இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான நாள். மிகப்பெரிய கிரகம் சனியும் ராகு பகவானும். அதனால் நல்லது நடக்கும். பிரச்சனைக்கு இடம் கொடுக்காம கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கவனம் கவனம் கவனம். அதனால் நல்ல நாள். மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ல் இருக்கார். அவர் தனித்து இருந்தார்னா நிறைய விரயங்களை உண்டு பண்ணிடுவார். அவர் எப்படி இருக்காருன்னா தனித்து இல்லை, அவர் சந்திரனோட சேர்ந்து இருக்கார். அப்படி சந்திரனோடு அவர் சேர்ற போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா, விரயங்களை பண்ணுவார். விரயங்களை பண்ணாலும் நல்ல விரயங்களா பண்ணலாம். அந்தணன் தனித்து இருப்பது தவறு. அப்படின்னா என்னங்க? அந்தணனா பிராமணன். ஒரு ஊர்ல பிராமணன் ஒரு வீடா இருக்கிறது நன்மை இல்லை. அதனால அந்த காலங்களில் அக்ராரம்னு பேர் வச்சாங்க. 10 வீடுக்கு குறையாம இருக்கும். அங்க கிராமங்கள்ல அக்ராரம்லாம் கிடையாது. எல்லாம் பட்டணங்களை நோக்கி மக்கள் படையெடுத்துட்டாங்க. கிராமத்தில் இருந்து என்ன பண்றது அப்படி. அதனால அவங்களுக்கு சுப விரயமாக நடைபெறும், குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால. அடுத்து மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் அருமையான இடத்துல இருக்காங்க. உங்கள் ராசிநாதரும் குருவும் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரிய அமைப்பு.
நல்ல பலன்கள்லாம் நடைபெறும், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நல்லவர்கள் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க எல்லாத்துலேயும். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். சிம்மராசி என்பவர்களே கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு குரு பகவான் வந்து சரியில்லை, 10ல் இருக்கார். அவர் தனித்து இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். உங்கள் நட்பு கிரகமான அந்த சந்திரனோட 2 பேரும் உங்களுக்கு நட்பு தான். குருவும் நல்ல கிரகம் தான், சந்திரனும் நல்ல கிரகம் தான். அவங்களோட சேர்ந்து இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் மனைவியினுடைய உடல்நிலை கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா 7ல் சனி இருக்கார், 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வில்வபத்திரத்தால் அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப நல்லது. கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள், யோகமான நாள். சில பேர் சொல்கிறாங்க கொட்டுன்னு கொட்ட போகுது. அது எப்படி கொட்டும்? மேலே கொட்டு வச்சுருந்தா கொட்டும். நல்ல வழியை காட்டும், வாழ்வதற்கு ஒரு முன்னேற்றமான பாதையை காட்டும், வருமானங்கள் நிறைய வரும், தெண்டமாக செலவாகாது, மிச்சப்படும். அதுதான் முன்னேற்றம் இருக்குது பாதை. நம்ம உழைத்தா தான் வருமானம் வரும். வீட்டில் சும்மா உட்கார்ந்துருந்தா வருமானம் வராது. அதை எப்படி கொட்டும்? கொட்டெல்லாம் செய்யாது. திடீர் கொரோனாக்காரக்காரன் போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏற்புடையதல்ல. தவறாக நான் யாரையும் சொல்லலை, அது அவங்களுடைய கணக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முயற்சி பண்ணுங்கள், கடுமையாக உழையுங்கள். 10 வரலால் பாடுபட்டால் தான் 5 வரலால் அள்ளி சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய முயற்சி பலிதமாகும். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இது அருமையான நாள். அடுத்து துளாராசி அன்பர்களே உங்களுக்கு அஷ்டம குரு 8ல் இருக்கார். ஆனால் சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. துளாராசி அன்பர்களுக்கு 6ல் ராகு இருக்குது. அது ஒரு நல்ல அமைப்பு. அது ராகு பகவான் 6ல் இருக்கார். நல்லதே செய்யும், நல்லது நடக்கும். அன்பான துளாராசி அன்பர்களே புதுசாக எதையும் பண்ணாதீங்க, புதிய முதலீடெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் தான், பொறுமையாக இருங்க. விருச்சிகராசி என்பதில் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், நல்ல யோகம், குருச்சந்திர யோகம் இருக்கிறது. 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைந்து இருக்காங்க. 2-5 கூடிய குருவும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. அது பெருத்த யோகம் உங்களுக்கு. அதனால் இது உங்களுக்கு இந்த பூரா நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் தான் நடக்கும். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு குரு 6ல் இருக்கார், சந்திரனோட சேர்ந்து இருக்கார். இருப்பினும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும், உடல்நிலை கவனம் தேவை. சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு 4ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்காங்க அவங்க. அதனால் தனுசு ராசி என்பதிலே நீங்கள் கெட்டிக்காரங்க, திறமையான ஆள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இருந்தாலும் குரு சரியில்லை, உங்களுக்கு பார்த்து ஜாக்கிரதை நடக்கும். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, ஜாக்கிரதை. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் தனித்து இல்லை, சந்திரனோட சேர்ந்து இருக்கார். உங்களுக்கு வந்து இந்த சந்திரனோட இணைந்து இருக்கிறது பெரிய சிறப்பு. அதனால் நல்லது நடக்கும். அடுத்து கும்பராசி என்பதில் உங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்ம சனியில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாத்துலேயும் கவனம். வண்டி வாகனங்கள், பேச்சு வார்த்தை, கொடுக்கல் வாங்கல் அனைத்துலேயுமே நீங்கள் செய்கின்ற சாப்பிட்றது கூட வேகமாக சாப்பிடாதீங்க, மெதுவாக சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அனாவசியமாக யாரோடையும் பேசாதீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக சாப்பிட்றது கூட நிதானமாக சாப்பிடுவோம். சாப்பிட்றது பேசக்கூடாது. சிலவே சலன்னு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. சாப்பிடும்போது மௌனமாக சாப்பிடணும். அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து முறையாக நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் பேசிக்கிட்டோம்னா அது வேறு எங்கேயாவது போய் மாட்டிடும். அதனால் கவனமாக இருக்கிறாங்க. அடுத்து மீனராசி என்பதில் உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் மட்டும் பார்க்கல, பாக்கியநாதன் அந்த சந்திரன் சேர்ந்து பார்க்குறாங்க. அருமையான நாள் இன்று பூரா மீனராசி என்பவர்கள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே,
ஐயா ஒன்றுமே நல்ல காரியம் தெரியலையே அப்படின்னு நானே நினைக்கிறேன். நேற்றெல்லாம் ஒன்றும் நல்ல காரியம்லாம் நடக்கலை. நல்ல காரியம்னா என்ன? வருமானம்னா ஒன்றும் இல்லையே. வரும், கொடுப்பார், நிச்சயமாக இறைவன் அனுப்புவார். நம்ம நேர்மையாக முறையாக நம்ம நடந்து கொண்டமையானால் கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். அதுபோன்று கவனமாக நடந்து கொள்ளுங்க. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதற்கெல்லாம் 7.5 சனி இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்கோ. சைவமாக சாப்பிட்றவங்களுக்கு விரதம் வேண்டாம். மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மாமிசத்தை நீக்கிட்டு சைவமாக சமைச்சு சாப்பிடுங்க. சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கள். முடிஞ்சுன்னா எள்ளு சாதம் பண்ணி காக்காய்க்கு வைங்க. அர்ச்சனை பண்ணுங்கள். மன்னிப்பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். சனிக்கிழமை தோறும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். இந்த கோளறு திருப்பதிகம் என்பது ஞானசம்பந்தர் இயற்றியது. அந்த பதிகத்தை 11 பாடல், அருமையான பாடல். இந்த 11 பாடல் நம்ம சனிக்கிழமை தோறும் காலமால பாராயணம் பண்ணோம்னா இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் நமக்கு குறைந்து நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லோரும் இந்த சனி பகவானுடைய சிரமங்களிலிருந்து நாம் விடுபட்டு எல்லோரும் நல்லருள் பெற எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து, அன்பான நேயர்களே, நேற்று கடகராசி வரையும் நமக்கு கடக லக்னம் வரையும் பார்த்தோம். இன்று சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு யார் யார் நல்லவங்க, யார் யார் தீயவங்க அப்படின்னு பார்க்குறோம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க தைரியமானவங்க, முரட்டுத்தனம் இருக்கும், பயப்பட மாட்டாங்க. சிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பாங்க. நேர்மையானவங்க, தவறு செய்ய மாட்டாங்க. இந்த சிங்கம் தப்பு பண்ணாது. நியாயமான மிருகம், ராஜா, மிருகத்தில் ராஜா. யானை உருவத்தில் பெருசு, ஆனால் சிங்கம் யானை உருவத்தில் சின்னது. ஆனால் காட்டு ராஜா தான் சிங்கமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சிங்கம் தவறு பண்ணாது. யானை கூட தவறு பண்ணிடும், சிங்கம் தவறு பண்ணாது. பறிச்சா தான் சாப்பிடும், இல்லைன்னா யாரையும் தொந்தரவு பண்ணாது. இந்த யானை பசிக்காட்டாலும் கூட அந்த காட்டு யானையில் எதுக்கு ஆள் அடிச்சு தூக்கி வச்சிடும், அப்படிலாம் இருக்குது. அதனால் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லவர்கள். நீங்கள் கோபம் வரும், பார்த்து நடந்துக்குங்க. உங்களுக்கு யார் யார் நல்லவன் சொன்னால், உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் அருமையான கிரகம். 4ஆம் இடம் அருமையான இடம். தாய், கல்வி, தன் சுகம், நிலம், வீடு, வாகன யோகங்கள்லாம் அந்த வீட்டுக்குரிய கிரகமான செவ்வாய் உங்களுக்கு நல்லவன். அடுத்து 2ஆம் இடம், 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதியான குரு உங்களுக்கு நல்லவன். அதனால் செவ்வாய்க்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு இருக்குது. அதனால் 5ஆம் இடத்து அதிபதியான குரு உங்களுக்கு நல்ல கிரகம். அதுபடியாக சந்திரனும் உங்களுக்கு நல்ல கிரகம். அதனால் உங்களுக்கு யார் யார் நல்ல கிரகம்னா சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகம் தான் நல்ல கிரகம். உங்களோட சமகிரகம்னு ஒரு கிரகம் இருக்குது. அது யாருன்னா 2ஆம் அதிபதி, 2 பதினொன்றுக்குரிய புதன். புதன் பாவியாக ஒரு புகுந்தாலும் இந்த சூரியனும் புதனும் வான்வெளியில் பக்கத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் பகை இல்லை, சமகிரகம் என்று சொல்வது. அதனால் சமமானவர்கள். அதனால் புதன் கெடுதல் பண்ண மாட்டான். என்னுடைய அனுபவத்தில் சிம்ம லக்னத்துக்கு புதன் தசை அவ்வளோ பெரிய பாதிப்பு ஒன்றும் செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் இவங்கெல்லாம் இவங்களுக்கு நல்லது. அடுத்து கன்னிராசி என்பவர்கள், உங்களுக்கு இந்த ராசியினுடைய அதிபதி புதன் ரொம்ப மென்மையான கிரகம். அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப மென்மையான குணமுடையவங்க. கல்வி நல்லா இருக்கும், சிறந்து படிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யார் யார் நல்லவன்னா 2ஆம் அதிபதி, 2ஆம் இடம் துலா, அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நல்லவன். 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு நல்லவன். ஆக சனி, சுக்கிரன் உங்களுக்கு நல்லவன். ராகு, கேது உங்களுக்கு நல்லவன். இந்த ராகு கேது இருக்கிற இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது செய்வான். அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் 2-9 கூடியவன், 2 வீட்டினுடைய பலம் பெறார். அதனால் சுக்கிரன் உங்களுக்கு சுப கிரகம். சுக்கிரன் பலமாக இருந்துட்டான்னா உங்களுக்கு நல்ல இந்த சுக்கிரதசை 20 ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய பலன்லாம் செஞ்சுருவார். அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல கிரகங்கள் இந்த சுக்கிரனும் சனியும். லக்னாதிபதியான புதனும் நல்லவன் தான், அவள் 10ஆம் அதிபதி ஆகிறான். அதனால் புதன் பலமாக இருக்கணும். அதாவது கன்னியில் புதன் ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம் 3 பவர் பெறுகிறார். அதனால் இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தர காலங்களில் சுக்கிரதசை சின்ன வயதில் வரக்கூடாது.
15 வயசுக்குள்ளே யாருக்கும் வரக்கூடாது. இப்போ கன்னியா லக்னத்துக்கு கூட 15 வயசில் சுக்கிரதசை வந்தால் குட்டி சுக்கிரன் என்று சொல்வார்கள், குடும்பத்தை கெடுத்துரும். 16 வயசுக்கு மேலே வரணும். அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த கன்னி லக்னங்களுக்கெல்லாம் நல்லது. கன்னி லக்னங்களே மென்மையானவங்க, எந்த இடத்துலையும் பொழைச்சிக்கிடுவாங்க. அதனால் நாளைக்கு வந்து துலா லக்னத்துலேருந்து பார்ப்போம். அன்பான நேயர்களே, நீங்கள் நல்ல ஜாதகத்தை நல்லா ஆராய்ந்து தசாபுத்திகளெல்லாம் பார்த்து அந்த வரையும் கணக்கு செய்து உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது, நாம் என்ன பண்ணலாம், என்ன தொழில் நமக்கு நல்லது, வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமா, கூட்டு தொழிலா, கடல் தாண்டி போகலாமா, எங்கே சம்பாதிக்கலாம், இப்படிலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க தகுதிக்கு தக்கபடி நம்ம எல்லாத்தையும் செஞ்சோம்னா நல்லதே நடக்கும். இறைவன் நல்லருள் செய்வார். இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். எல்லா மக்களும் நலம் பெற்று பல்லாண்டு வாழ வாழ எல்லாம் வல்ல இந்த எம்பெருமான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து, வள்ளல் பெருமான் முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.